பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை உங்களோடு ஆதியாகமம் 3:16 நடுப்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். முதல் தம்பதி முதல் குடும்பத்துல தேவன் ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்று. ஏன் சொல்லுகிறார்? என் குடும்பத்துல என் மனைவி என்கிட்ட எதிர்பார்க்கிற 2 விஷயம், உங்க மனைவிகளும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற 2 விஷயம் என்னன்னா, போன் போட்ட உடனே எங்க இருக்கிற, எப்ப வருவேன். ஆனா அது நீங்களும் நம்ம சுருன்னு கோவம் தான் வரும். எங்க இருக்கிறன்னு ஏன் கேட்கிற, எப்ப வருவன், போனவங்க பரத்தறியாதான்னு நம்ம கோவமா கடுப்புல பேசுவோம். ஆனா அப்படி இல்லாம நம்மளை நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் எங்க இருக்கிறன்னு கேட்கிறாங்க. 2வது, உங்க வருகைய வீட்டுக்கு எப்ப வருவீங்கன்றதை எதிர்பார்த்து கேட்கறாங்க. இததான் அவங்க திருமணமானதுல இருந்து எதிர்பார்த்து, இந்த எதிர்பார்ப்பு தான் அவங்க சரிவர புரியாம நம்ம கிட்ட சொன்னதால நம்மளும் புரிஞ்சுக்காம 1 வருஷத்தை கடத்திட்டோம், 10 வருஷத்தை கடத்தி, சிலர் 50 வருஷத்தை கடத்தி கோபத்துல இருக்கிறாங்க. ஆனா இதை நீங்க எப்படி புரியணும்னா, என்ன நினைச்சு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, என் வருகை எதிர்பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. நீங்க அதை நினைங்க, நிச்சயம் சொல்றேன், உங்க குடும்பத்துல ஆசீர்வாதமா நடக்கும். நீங்க அவங்களை கேட்டிருக்கிறீங்களா, சாப்பிட்டியான்னு கேட்டீங்களா, ஒரு போன் பண்ணி நீங்க நினைங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க, சாப்பிட்டியான்னு கேளுங்க. அது மட்டும் இல்ல, சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு வரீங்களா, வீட்டுக்கு வரும்போது எல்லா வேலையும் முடிச்சிருக்கிறாங்களா, துணி துவச்சிருக்கிறாங்க, சமையல் செஞ்சிருக்காங்க, பிள்ளைய பராமரிச்சிருக்காங்க, இதை நடுவில் வெளியே வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும், இவ்வளோ வேலை நடுவிலையும் என்னையே நீ பராமரிக்கிற, எனக்கும் காரியங்களை பாக்குற, எவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கு உட்கார வச்சு ஒரு காஃபி கொடுக்குட்டா நீங்க ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. அவங்க நினைப்பாங்க, போன் போட்டு நம்மளை நினைச்சு கேட்கறாங்க, நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை நீங்க அவங்களுக்கு புரிய வச்சீங்கனாலே போதும். 2 விஷயத்த நீங்க அவங்களுக்கு புரிய வைங்க. 1, அவங்களை நினைச்சு பாக்குறத நீங்க புரிய வைங்க. 2வது, அவங்க செய்யற வேலையை நீங்க புரிஞ்சுக்கங்க. இது சந்தோஷமான ஒரு குடும்பமா மாறும். உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிற நண்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக ஜெபிக்கிற தேவ கிருபை, பாதுகாப்பு, சுகம் பலன் அந்த குடும்பத்தில் இருக்கட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய கருத்தினால நிறுத்தி அவர்களை பாதுகாத்து சுகப்படுத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.